வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். பிரபஞ்ச சிவ ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த காணொளியில நாம பார்க்க போற விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது புதுமையான விஷயம்னு கூட சொல்லலாம். ஜோதிடத்துல மிக 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 புதுமையான ஒரு விஷயம் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். அதாவது இந்த பிரபஞ்சமே நாதத்திலிருந்து பிறந்தது அப்படின்னு வேதம் சொல்லுது. நாதத்திலிருந்து தான் இந்த பிரபஞ்சமே உருவானது அப்படிங்கிறது தான் வேதத்தோட கருத்து. அப்போ எல்லாத்துக்கும் மூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓசை, ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அறிவியலாளர்களும் என்ன சொல்றாங்க, இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுங்கிற ஒரு தியரி சொல்லும் பொழுது பிக் பேங் தியரி, அதாவது ஒரு பெரு வெடிப்பு நிகழ்ந்து அதுல இருந்து தான் இந்த பிரபஞ்சம் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெரு வெடிப்பு நிகழையில அதுக்கு காரணமா இருந்தது, மூலமா இருந்தது ஒளிதான் அப்படிங்கிறத அறிவியலும் சொல்லுது. அப்போ ஆன்மீகமும் பிரபஞ்சத்தோட மூலம் அப்படின்னு ஒளிய சொல்லுது. அறிவியலும் இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கான மூலம்னு ஒளிய சொல்லுது, அதாவது சவுண்ட் அப்படிங்கிறத. இப்போ நாத ஜோதிடம் அப்படின்னே ஒரு ஜோதிட முறை இருக்கு. இது பெரும்பான்மையா நம்ம பின்பற்றுறது இல்லை. காரணங்கள் இரண்டு. ஒண்ணு என்னன்னா, இதுல பெரும்பான்மையா நம்ம கர்நாடக சங்கீத ராகங்களை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை எப்படி தீர்வடைய செய்யறது அப்படிங்கறதுதான் நாத ஜோதிடம். கர்நாடக சங்கீதமே பாமர மக்களுக்கு அவ்வளவு புரியக்கூடியதாக இல்லை. பெரும்பான்மையான கீர்த்தனைகள் தெலுங்குல இருக்கு. அப்போ தமிழ் மக்களுக்கு அது எளிமையானதாக பாடுவதற்கோ அல்லது கேட்டு ரசிப்பதற்கோ எளிமையானதாக இல்லை. அப்படிங்கறனால அது மக்கள்கிட்ட பெரும்பான்மையா எடுபடல. ஆனா இந்த காலகட்டத்துல இப்போ கர்நாடக சங்கீத ராகங்களை அடிப்படையாக கொண்டு அநேக திரைப்பட பாடல்களை இசையமைப்பாளர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பாடல்களும் அந்த தெலுங்கு கீர்த்தனைகள் கொடுக்கக்கூடிய அதே எஃபெக்ட கொடுக்குதா அப்படின்னா கொடுக்குது. ஆனா எல்லா பாடல்களும் இல்லை. குறிப்பிட்ட சில பாடல்கள் அந்த ராகங்கள் வலுவாம, அந்த ராகங்கள் ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு இலக்கணம் இருக்கு, ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு அமைப்பு முறை அப்படிங்கிறது இருக்கு. அந்த அமைப்பு முறை மாறாம, அந்த இலக்கணங்கள் பிறலாம இசையமைக்கக்கூடிய பாடல்கள் கண்டிப்பாக சங்கீத மும்மூர்த்திகளான தியாகையர், சியாமா சாஸ்திரிகள், முத்துசாமி தீட்சிதர் இவங்க இயற்றின கீர்த்தனைகளுக்கு ஈக்குவலா அதே பலன்களை மனிதர்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பல்வேறு வருட ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் பெரிய கர்நாடக இசை வல்லுநர்களும் ஜோதிட வல்லுநர்களும் கண்டறிந்திருக்காங்க. ஜோதிடத்துக்கு மட்டும் இந்த ராகத்தை நம்ம பயன்படுத்தல. ஜோதிடத்துல நம்ம பரிகாரமாக 12 பாவகங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு பரிகாரமாக இந்த ராகங்களை கொடுக்கறதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணல. மருத்துவத்துக்கும் இந்த சங்கீதத்தை யூஸ் பண்றாங்க. அதாவது மியூசிக் தெரப்பி அப்படின்னே வந்துருச்சு. இப்போ இசையின் மூலமாக சிகிச்சை அப்படின்னு வந்துருச்சு. எந்தெந்த பிரச்சனைகளுக்கு எந்த ராகம், உடல்நல பிரச்சனைகள், எந்தெந்த இதய நோய் இருக்கா அதுக்கு என்ன ராகம் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது குணமடையும். அதே மாதிரி வேற ஏதாவது பிரச்சனை, இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கா அதுக்கு என்ன ராகம் கேட்டா சரியாகும். இப்படியெல்லாம் இசையை கொண்டு மருத்துவ சிகிச்சையே வந்துருச்சு. நாட் ஓன்லி இன் இந்தியா, வேர்ல்டு ஃபுல்லா இது ஒரு மியூசிக் தெரப்பிங்கிறது இப்போ பெரிய அளவுல பேசப்படுது. நம்ம நாட்டுல நம்ம கர்நாடக சங்கீத ராகங்கள் அடிப்படையாக கொண்டு சிகிச்சை கொடுக்கிறோம். வெளிநாடுகள்ல வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிம்பனி, நம்மளுடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் போய் இசையமைச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல சிம்பனி, அந்த சிம்பனி மியூசிக் கொண்டு பல்வேறு பெரிய இசை வல்லுநர்கள் சிம்பனி இயற்றி இருக்கிறாங்க. அந்த சிம்பனி மியூசிக் வச்சு ட்ரீட்மெண்ட் நடக்குது வெளிநாடுகள்ல. இப்போ இதெல்லாம் நம்ம சொல்லும் போது இந்த நாத ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப நாத ஜோதிடத்தை நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியில அது முடிகிற விஷயம் இல்லை, அது ஒரு கடல் மாதிரி. அப்போ இந்த காணொலி ஒரு அறிமுகம் மாதிரி.
இதற்கப்புறம் ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு பாவகம் சம்பந்தமான வெவ்வேறு பிரச்சனைகளுக்குமான ராகங்கள் என்ன, எந்த ராகத்தை கேட்டா எந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இப்ப கடன் பிரச்சனை தீரணும்னா என்ன ராகம் கேட்கணும். இப்ப மருத்துவ உடல்நல பிரச்சனைகள், மருத்துவ ரீதியான உடல்நல பிரச்சனைகள் தீரணும்னா அதுக்கு என்ன ராகம் கேட்கணும். நல்ல செல்வ வளம் பெருகணும், வருமானம் அதிகரிக்கணும்னா என்ன ராகம் கேட்கணும். குடும்பத்துல குழந்தையின்மை பிரச்சனை தீரணும்னா என்ன ராகம் கேட்கணும். திருமண தடை நீங்கணும்னா என்ன ராகம் கேட்கணும். அடுத்து குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கணும்னா என்ன ராகம் கேட்கணும். இப்படி ஒவ்வொரு பாவகத்துக்கா ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கா நம்ம பார்க்க போறோம் தனித்தனியா. இப்போ பொதுவா நம்ம இந்த நாத ஜோதிடம் அப்படிங்கிறது எவ்வளவு வலுவானது அப்படிங்கிறத பார்த்து இந்த காணொலியில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நாத ஜோதிடத்துல 12 பாவகங்களுக்குமே ராகங்கள் இருக்கு. இப்போ கர்நாடக சங்கீத ராகங்கள், அந்த கீர்த்தனைகள் தெலுங்குல இருக்கு, தமிழ்ல இருந்தாலும் நமக்கு புரியக்கூடிய தமிழ்ல இல்ல. அந்த ராகங்களை அவங்க பாடுற விதம் எல்லாருக்கும் பிடித்தமானதாக, எல்லாரையும் கவரக்கூடியதாக இருக்கானா இல்ல. அந்த இசை அறிவு இருக்கவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், மற்றவங்களுக்கு அது கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருக்கும். அதனால அந்த கர்நாடக சங்கீத ராகங்கள் வலுவாமல் நம்மளுடைய தமிழ் இசையமைப்பாளர்கள் இசையமைத்துள்ள பாடல்களை நம்ம ஒவ்வொரு ராகத்துக்கும் பார்க்க போறோம். அந்த ஒவ்வொரு ராகமும் எந்த பிரச்சனைக்கு சால்வாக அமைகிறது, தீர்வாக அமைகிறது, எந்த பிரச்சனைக்கு தீர்வாக எந்த ராகம், அந்த ராகத்தில் அமைந்த திரைப்பட பாடல் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில நம்ம தெளிவாக பார்க்க போறோம். இப்போ முதல் கட்டமா நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 12 பாவகங்கள் இருக்கு இல்லையா. அந்த 12 பாவகங்களுக்கு நம்ம என்னென்ன மாதிரி கர்நாடக சங்கீத ராகங்களை கேட்கலாம் அப்படிங்கிறத நாத ஜோதிடம் அப்படிங்கிற அமைப்புல நமக்கு கிரியேட் பண்ணி நம்ம முன்னோர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம 2ஆம் பாவகம். ஏன்னா எல்லோருக்கும் இந்த 2ஆம் பாவகம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வருமானம், பேச்சு, கல்வி, குடும்பம், இப்படி முக்கியமான ஆதிபத்தியங்கள் எல்லாமே அந்த 2ஆம் பாவகத்துல இருக்கு. அப்போ எல்லோருக்கும் பிடித்தமான அந்த 2ஆம் பாவகத்துக்கு முதல்ல பார்க்க போறோம். அப்போ எனக்கு வருமானம் நல்லபடியா இருக்கணும், படிக்கிற குழந்தைங்களுக்கு கல்வி தடை இல்லாம இருக்கணும், ஒரு குடும்ப தலைவருக்கு குடும்ப தலைவிக்கு குடும்பம் அமைதியா ஒற்றுமையா மகிழ்ச்சியா இருக்கணும், என் வார்த்தையால நான் யாரையும் காயப்படுத்திடக்கூடாது, என் வார்த்தை எல்லாரையும் கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி இந்த 2ஆம் பாவகம் சம்பந்தமான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் நம்ம தீர்வாக எந்த ராகத்தை சொல்லுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைரவின்னு ஒரு கர்நாடக சங்கீத ராகம் இருக்கிறது. அந்த பைரவி ராகத்தை நம்ம கேட்கும் பொழுது, அல்லது பைரவி ராகத்தில் அமைந்த திரைப்பட பாடல்களை கேட்கும் பொழுது வருமானம் என்பது தடையில்லாமல் அமையும். அதாவது நம்மளுடைய 2ஆம் பாவகமும் நல்லா இருக்கணும். நம்ம 2ஆம் பாவகம் நல்லா இல்லை அப்படின்னா, நம்ம 2ஆம் பாவகத்துல தடை இருக்கும் பொழுது பைரவி ராகத்தை டெய்லி நம்ம காலை மாலை 2 நேரமும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக இப்போ ஒரு 100% தடை இருக்குன்னா அதுல 50% தடைய அந்த ராகத்தால நீக்க முடியும். இத முன்னோர்கள் கண்டுபிடிச்சு நம்ம கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி கல்யாணி ராகம். இந்த கல்யாணி ராகம்ங்கிறது 12 பாவகங்களுக்குமே அற்புதமான ராகம். ஜோதிடத்துல இருக்கக்கூடிய 12 லக்னத்திலிருந்து 12ஆம் பாவகம் வரையிலான அனைத்து பாவகங்களுக்குமே, அங்க இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வாக நம்ம கல்யாணி ராகத்தை சொல்ல முடியும். 2ஆம் பாவகத்துக்கும் கல்யாணி ராகத்தை தீர்வாக நமக்கு கொடுக்க முடியும். அதே போல 5ஆம் பாவகம், 2க்கு அடுத்து எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச பாவகம்னா 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகம் மன அமைதி, மனம் அப்படிங்கிறது அங்கதான் இருக்கு. மனுஷனுக்கு ரொம்ப தேவை பணத்துக்கு அப்புறம் மன அமைதி தான், மற்றதெல்லாம் அப்புறம்தான். ஃபர்ஸ்ட் பணம் தேவை, அதுக்கு அடுத்து மன அமைதி தேவை. இப்படிதான் இன்னைக்கு இருக்கிற மனிதன் நினைக்கிறான். அப்போ மன அமைதிக்கான அந்த 5ஆம் பாவகத்துக்குரிய ராகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மோகன ராகம். மோகனம்ங்கிறது ரொம்ப மென்மையான ராகம், அந்த மோகன ராகம். அடுத்து தர்பாரி அப்படின்னு ஒரு ராகம் இருக்கிறது.
அடுத்து வந்து ஆபோகி அப்படிங்கிற ஒரு ராகம் இருக்கு. இந்த மூணு வந்து மிக அற்புதமாக மன அமைதிக்கான ராகங்கள். மன அமைதிக்கு மட்டும் இல்லைங்க, இது வந்து 5ஆம் பாவகம் சம்பந்தமான குழந்தைகள், அதுக்கப்புறம் பூர்வீகம், பூர்வ புண்ணியம், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வாக இந்த ராகங்கள் அமையும். ஆபோகி, மோகன ராகம், தர்பாரி ராகம் இதெல்லாம் வந்து தீர்வா அமையும். அதே போல மற்ற ராகங்கள்னு சொல்லும் பொழுது 9ஆம் பாவகம், அடுத்து நமக்கு பிடிச்ச பாவகம் என்ன? 2, 5க்கு அப்புறம் 9ஆம் பாவகம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாக்யஸ்தானம், தந்தையை குறிக்கக்கூடிய பாவகம், குருவின் ஆசியை குறிக்கக்கூடிய பாவகம், இஷ்ட தெய்வத்தை குறிக்கக்கூடிய பாவகம். அப்ப அந்த அற்புதமான பாவகத்துக்குரிய ராகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்தியமாவதி. மத்தியமாவதின்னு ஒரு ராகம் இருக்கு. அந்த ராகத்தில் அமைந்த கீர்த்தனைகளையோ திரைப்பட பாடல்களையோ நீங்க கேட்கும் பொழுது 9ஆம் பாவகம் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு லாபகரமாக அமையும் அப்படிங்கிறத பாக்குறோம். ஆபேரி ராகம்னு ஒரு ராகம் இருக்கு. இந்த ஆபேரி ராகத்தை பத்தி நம்ம குறிப்பிடும் பொழுது இது 6ஆம் பாவகத்துக்குரிய ராகம்னு சொல்றோம். எப்படி மத்தியமாவதி 9ஆம் பாவகத்துக்குரிய ராகமோ, ஆபேரி ஆபோகி அப்படிங்கிறது 5ஆம் பாவகத்துக்கு, ஆபேரி அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு, அது வந்து 6ஆம் பாவகத்துக்குரிய ராகம். இந்த ராகத்தை நீங்க மெடிக்கல்ல யூஸ் பண்றாங்க, அதாவது மெடிக்கல் ஃபீல்டுல யூஸ் பண்றாங்க ஆபேரி ராகத்தை. அதாவது ரொம்ப இந்த ஆப்ரேஷன், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட்ல இருக்கவங்க, இந்த கேன்சர் பேஷண்ட், கேன்சர் சம்பந்தமான ட்ரீட்மெண்ட், ரொம்ப குரூஷியலான ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆபேரி ராகம் வந்து மிகப்பெரிய நன்மைகளை செய்யறத கண்கூட நிரூபிச்சிருக்காங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல. இந்த ஆபேரி ராகம் மன அழுத்தத்தை குறைக்கிறது, இரத்த கொதிப்பை, அதாவது பிபி, அதை வந்து நார்மல் பண்ணுது, இந்த மாதிரி அற்புதங்களை நிகழ்த்துது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரிதான் தோடி ராகம். இந்த தோடி ராகம் வந்து 6ஆம் பாவகத்துக்குரிய ராகமா நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த தோடி ராகம் கேட்கும்போது உங்களுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது சுவாச மண்டலம், அது வந்து சுத்தப்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. தோடி ராகம் பாடினாலோ தோடி ராகத்தில் அமைந்த பாடல்களை கேட்டாலோ நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நம்மளுடைய சுவாச மண்டலமே தூய்மைப்படுத்தப்படுது. இந்த சளி, சைனஸ் பிரச்சனை, அப்புறம் நுரையீரல்ல நீர் கோத்துக்கிறது, ஆஸ்மா, டிபி, இந்த மாதிரி சுவாச சம்பந்தமான நோய்களுக்கு அற்புதமான மருந்து தோடி ராகம். அப்ப இந்த தோடி ராகமும் ஆபேரி ராகமும் 6ஆம் பாவகத்துக்குரிய ராகங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல 7ஆம் பாவகத்துக்குரிய ராகம். 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடியது, நண்பர்களை குறிக்கக்கூடியது, சுற்றுப்புற சூழ்நிலையை குறிக்கக்கூடிய ராகம். இப்ப இதெல்லாம் நமக்கு வந்து ஃபேவரபிளா இருக்கணும் அப்படின்னா என்ன ராகம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹம்சத்வனி. ஹம்சத்வனின்னு ஒரு ராகம் இருக்கு, அந்த ராகம் கேட்கலாம். அதே போல நீலாம்பரி அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு, அந்த ராகம் கேட்கலாம். ஹம்சத்வனி, நீலாம்பரி, இந்த ராகங்கள் நம்ம 7ஆம் பாவகத்துக்குரிய ராகங்கள், இதை நம்ம கேட்கலாம். அதே மாதிரி 3ஆம் பாவகம் முயற்சி. அந்த முயற்சிங்கிற பாவகத்துக்குரிய ராகம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கல்யாணி ராகம். நான் சொன்னேன் ஏற்கனவே, அது 12 பாவகத்துக்கும் அற்புதமான ராகம்னு சொன்னேன். அப்ப 3ஆம் பாவகம் முயற்சி பாவகத்துக்கு நீங்க கல்யாணி ராகம் அமைந்த பாடல்கள் கேட்கலாம். ஹம்சத்வனியில் அமைஞ்ச பாடல்களும் கேட்கலாம். இப்ப நம்ம 7ஆம் பாவத்துக்கு பார்த்தோம் இல்லையா, அதையே 3ஆம் பாவத்துக்கும் கேட்கலாம் அப்படிங்கிறத சொல்றோம். அடுத்து வந்து 4ஆம் பாவகம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், தாயார் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு, இதய நோய், சுவாசம் சம்பந்தமான நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம என்ன ராகத்தை வந்து சஜஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராகம்னே ஒரு ராகம் இருக்கு. ஸ்ரீ ராகத்தில் அமைந்த திரைப்பட பாடல்கள், அல்லது தனியாசி அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு. சுத்த தனியாசின்னு சொல்லுவாங்க, சுருக்கமா தனியாசின்னு சொல்லுவாங்க. அந்த சுத்த தனியாசி ராகத்தில் அமைந்த பாடல்கள், இதை வந்து ரெண்டையும் கேட்கும் பொழுது 4ஆம் பாவகம் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், தாயார் சம்பந்தமான பிரச்சனைகள், இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள், சுவாச மண்டலம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்வடையும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அடுத்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாவகம் 10ஆம் பாவகம், தொழில் அல்லது வேலை. அதுல பிரச்சனை இருக்கக்கூடாது, நல்ல முன்னேற்றம் இருக்கணும், நல்ல மரியாதை இருக்கணும், நல்ல அதிகாரம் உள்ள பதவிகள் கிடைக்கணும் தொழிலையோ அல்லது வேலையிலையோ அப்படின்லாம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு அற்புதமான ராகம் பிலஹரி அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு. அந்த பிலஹரி ராகம் தொழிலுக்கு வேலைக்கு அற்புதமான ராகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல 8ஆம் பாவகம், 8ஆம் பாவகம் தீராத பிரச்சனைகளை சொல்லக்கூடிய பாவகம். அந்த 8ஆம் பாவகத்துக்கு நீங்க கேட்கக்கூடிய ராகம் கல்யாணி ராகம் தான். ஏன்னா மற்ற அனைத்து ராகங்களை விட தீராத பிரச்சனைகள், தீராத கடன், தீராத நோய், தண்டனைகள், அறுவை சிகிச்சை, விபத்து, அவமானங்கள், இந்த மாதிரி 8ஆம் பாவகம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரி, திடீர் அதிர்ஷ்டங்கள்னு சொல்லக்கூடிய 8ஆம் பாவகம் சம்பந்தமான அந்த ஆதிபத்தியத்துக்கும் சரி சிறப்பான ராகம் கல்யாணி ராகம் தான். அடுத்து 11ஆம் பாவகம். 11ன்னா வெற்றி, லாபம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 11ஆம் பாவகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நம்ம கேட்க வேண்டிய பாடல்கள் எந்த ராகத்துல அமைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுவும் தர்பாரி கானடா அப்படின்னு சொல்லுவோம். இந்த தர்பாரிங்கிற ராகம் நம்ம 5ஆம் பாவகத்துக்குமே பார்த்தோம், 11ஆம் பாவகத்துக்கும் இது ரொம்ப ஆப்டா வரும். இந்த தர்பாரி கானடா அப்படிங்கிற ராகம், அந்த தர்பாரி கானடா ராகத்தை நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நீங்க நினைக்கிற காரியங்கள் வெற்றி அடையும், லாபம் தடை இல்லாம கிடைக்கும் அப்படிங்கிறத, பதவி உயர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க இருக்கிற பாவகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவகம். இந்த 12ஆம் பாவகம் சம்பந்தமான விரயம் அதிகமா இருக்கு, அலைச்சல் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எனக்கு வெளிநாட்டுல வேலை கிடைக்கணும், வெளிநாட்டுல போய் நான் செட்டில் ஆகணும், அல்லது வெளியூர்ல போய் தொழில் தொடங்கி நான் அதுல ஜெயிக்கணும், இந்த மாதிரி 12ஆம் பாவகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்க கேட்க வேண்டிய ராகம் பியாக் அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு. இது ஹிந்துஸ்தானி ராகம். கர்நாடக சங்கீதத்துல பியாக்ங்கிற ராகம் கிடையாது, ஹிந்துஸ்தானில பியாக் அப்படிங்கிற ராகம் இருக்கு. இது வெளிநாடு சம்பந்தமான பாவகம்ங்கிறனால ராகமும் வெளியூர்ல இருந்து வருது, நம்ம கர்நாடக சங்கீதத்துல இருந்து வரல, ஹிந்துஸ்தானில இருந்து வருது. பியாக் அப்படிங்கிற ஒரு ராகம் இருக்கு. நீலாம்பரிங்கிற கர்நாடக சங்கீத ராகத்துல அமைந்த பாடல்களையும் 12ஆம் பாவகம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நம்ம கேட்கலாம். சரி, இப்ப எல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து லக்னம். லக்ன நட்சத்திர புள்ளி சரியா இல்ல, 6, 8, 10, 12 போய் உட்கார்ந்துருக்கு, அல்லது 6, 8, 10, 12 புள்ளிகள் லக்னத்துல உட்கார்ந்துருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது லக்னத்தை பலப்படுத்துவதற்கு, ஜாதகரை பலப்படுத்துவதற்கு எந்த மாதிரி ராகங்களை நம்ம கேட்க முடியும் அப்படின்னு கேட்டா, ஸ்ரீரஞ்சனி, கல்யாணி, மோகனம், ஹிந்தோளம், இந்த 4 ராகங்கள் நம்ம கேட்கலாம். நம்ம கேட்கும் பொழுது லக்னம் பலம் பெறும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். இவ்வாறாக இந்த நாத ஜோதிடம் அப்படிங்கிறதுக்கான அறிமுகமா தான் இந்த காணொளி கொடுத்திருக்கேன். இன்னும் நம்ம டீப்பா ஒவ்வொரு பாவகத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நம்ம தனித்தனியா காணொளிகள் பார்க்க போறோம் நாத ஜோதிடத்துல. இப்போ இந்த பதிவுல நான் கொடுத்திருக்கிற விஷயங்களை நீங்க பின்பற்றி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பா உங்க கமெண்ட் கொடுங்க, சரிங்களா? நன்றி, வாழ்க வளமுடன்.